ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ராஜியும் மீனாவும் மீனாவோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. டியூஷன் விஷயமா பேசுறதுக்காக தான் போவாங்க. போகிறதுக்கு முன்னாடி கோமதிட்ட உண்மையை சொல்லிட்டு போகலான்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் பக்கத்துலேயே தங்கமயில் இருக்காங்க. தங்கமயிலுக்கு உண்மை தெரிஞ்சுன்னா உடனே பாண்டியன்ட்ட போட்டு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் மொத்த காரியம் கெட்டு போகுன்றதுக்காக இப்போ கோமதிட்டே போய் சொல்கிறாங்க, அத்தை நாங்கள் 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரோன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட தங்கமயில் நானும் உங்கள் கூட கோயிலுக்கு வரேன்னு சொல்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் பொறுங்க, நான் ரெடியாகி வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ மீனாக்கு ராஜிக்கும் ஷாக் ஆகுது. தங்கமயிலை கழட்டி விடுறதுக்கு ஏதோ காரணம் சொல்லுவாங்க. அக்கா நீங்கள் வெயிலில் வந்தால் கருத்துருவீங்கக்கா, அது இல்லாமல் இந்த வீடே உங்களை நம்பி தான் இருக்குது, நீங்கள் இல்லைன்னா வீட்டை யார் பார்த்துப்பா, சரவணா மாமா வரும்போது நீங்கள் வீட்டில் இருக்க வேணாமா, அப்புறம் மாமா ஏமாந்து போயிடுவான்னு சொல்லிட்டு ஏதோ காரணம் சொல்லுவாங்க. தங்கமயிலுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அவங்க கூட வரது பிடிக்கலையான்னு கேட்குறாங்க. அதுக்கு மீனா ஒரு அஜியும் அப்படிலாம் இல்லைக்கா, நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக போகலாம், ஆனால் இன்னைக்கு வேணாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ தங்கமயில் கோமதிட்ட ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன் இவங்க 2 பேரும் என்னை செட்டில் சேர்த்துக்கவே மாட்டாங்க, நானும் இந்த வீட்டோட மருமக தானே, ஏதோ 3வது மனுஷன் நடத்துகிற மாதிரி நடத்துகிறாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. கோமதிக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். தங்கமயில சமாதானம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ராஜி மீனாவோட ஃப்ரெண்டை நேரில் பார்த்து டியூஷன் விஷயமெல்லாம் பேசுகிறாங்க. அவங்களும் ராஜியை டியூஷன் எடுக்கிறதுக்கு வர சொல்கிறாங்க. ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. கடைசியாக மீனா சொல்கிறாங்க, ராஜி இதுக்கப்புறம் தான் முக்கியமான டாஸ்கே இருக்குது, மாமாட்ட எப்படி இந்த விஷயத்த பேச போகிற, அவரை எப்படி சம்மதிக்க வைக்க போகிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு ராஜி சொல்கிறாங்க, அக்கா நாமெல்லாம் மாமாட்ட பேசினா வேலைக்கே ஆகாது, அத்தையை தான் பேச வைக்கணும், ஏன்னா அத்தை சொன்னால் மாமா கண்டிப்பாக கேட்பாரு, அதனால் அத்தையே பேச வைக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ராஜியும் மீனாவும் கோமதியை தனியாக பார்த்து விஷயத்த சொல்கிறாங்க. அத்தை உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு ராஜி டியூஷன் எடுக்க போகிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் தான் எப்படியா மாமாட்ட பேசி சமாதானம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட கோமதிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன விளாடுறீங்களா, ஏற்கனவே வந்த பிரச்சனையெல்லாம் பத்தாதா, திரும்பவும் ஏண்டி இப்படி பண்ணுறீங்கன்னு வருத்தப்படுறாங்க. ஆனால் ராஜியும் மீனா விட மாட்டாங்க. அத்தை உங்களால் முடியும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கெஞ்சிட்டே இருப்பாங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்து தங்கமயிலும் வந்துடுறாங்க. தங்கமயில பார்த்தோம் ராஜிக்கும் மீனாக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. அவங்களுக்கு விஷயம் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஏதோ காரணம் சொல்லி சமாளிக்க பார்ப்பாங்க. அதை பார்த்து தங்கமயிலுக்கு ஒரு மாதிரி ஆகுது. எல்லாருமே ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்க, என்னை பார்த்தோன்னா அப்படியே பேச்ச மாத்துறீங்க, யாருமே என்னை இந்த வீட்டில் ஒருத்தியாவே நினைக்க மாட்டீங்க, ஒதுக்கி வச்சு தான் பார்க்குறீங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் கேட்டோன்னே கோமதிக்கு ஒரு மாதிரி பாவமாயிரும். ஏற்கனவே தங்கமயில் வருத்தப்பட்டு பேசினதுலேயே கோமதிக்கு அவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்கும். இப்போ வேற அவங்க ரொம்ப பாவமாக பேசுகிறாங்களா, அதனால கோமதி என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட உண்மையை உளறிறாங்க. ஆமாங்க, கோமதி சொல்கிறாங்க, இங்கே பாரு மயில், அப்படிலாம் உன்னை யாருமே வேற ஆளாக பார்க்கல, உன்ட்ட உண்மையை சொல்லக்கூடாதுலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ராஜி டியூஷன் எடுக்க போகிற விஷயத்த சொல்லிடுறாங்க. இப்போ மீனாக்கு ராஜிக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. தங்கமயில்கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க, அக்கா இந்த விஷயத்த நாங்கள் மாமாட்ட வந்து மறைக்கணும்லாம் நினைக்கல, அத்தை மாமாட்ட பேசி கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கு சம்மதம் வாங்கிடுவாங்க, அது வரை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும், அவசரப்பட்டு மாமாட்ட எதுவும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி கெஞ்சுவாங்க. தங்கமயிலும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலில் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, பாண்டியன் வீட்டுக்கு வந்தோடனே கோமதி வந்து பாண்டியன்ட்டு இந்த விஷயத்தை பற்றி பேசலாம். ஆமாங்க, ராஜி டியூஷன் எடுக்க போகிற விஷயத்தெல்லாம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா தங்கமயில் வந்து ஆளுக்கு முதல்ல பாண்டியன்ட்டு இந்த விஷயத்த போட்டு விட்ருவாங்க. எப்படியோ பாண்டியனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. பயங்கரமாக கோவப்படுறாரு. ராஜிட்ட தான் கோவப்படுறாரு. ஏன்ப்பா நான் அவளை சொன்ன பின்னாடி திரும்ப டியூஷன் எடுக்க போகிறேன்னு ஆரம்பித்தா என்னப்பா அர்த்தம், அப்போ எனக்கு என்ன மரியாதை, அது இல்லாமல் வீடாக போய் டியூஷன் எடுக்க போகிறேன்னு சொல்கிறேன், இதெல்லாம் என்னப்பான்னு சொல்லி கோவப்படுறாரு. கடைசியாக மீனாட்டை தான் பயங்கரமாக கோவப்படுவார். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்ப்பா, இந்த வீட்டில் எல்லாருமே என் பேச்சு கேட்டு ஒழுங்காக இருந்தாங்க, எப்போ நீ இந்த வீட்டுக்கு வந்தியோ எல்லாமே மாறி போச்சு, எல்லா பிரச்சனையும் இந்த வீட்டில் ஒன்னால தான்ப்பா வருது, நீ தான் புது பிரச்சனையை கிளப்பி விடுறன்ற மாதிரிலாம் பயங்கரமாக திட்டுறாரு. அதெல்லாம் கேட்டு மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதுக்கப்புறம் நடக்குதுன்னா, பாண்டியன் மீனாவை திட்டினதை பார்த்து செந்திலுக்குலாம் செம டென்ஷன் ஆகுது. இதுவரை பாண்டியன் எது பண்ணாலும் அமைதியாக இருந்த செந்தில் அவங்க அப்பாவை எடுத்து கேள்வி கேட்குறாரு. ஆமாங்க, பாண்டியன் கடையில் இருக்கும்போது செந்தில் போய் பேசுகிறாரு, அப்பா வர நீங்கள் மீனாவை ஓவராக தான் பார்த்துட்டீங்க, வீட்டில் வர பிரச்சனைக்கெல்லாம் மீனா தான் காரணம்னு சொல்கிறீங்க, அவள் அப்படி என்னப்பா பண்ணா, அவள் எனக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் எவ்வளோ பொறுமையாக இருக்கா, பொறுத்துட்டு போகிறா தெரியுமாப்பா, வேற ஒரு பொண்ணாக இருந்தால் நடந்திருக்கதே வேறன்ற மாதிரிலாம் கோவப்படுவார். பாண்டியனுக்கு செம டென்ஷன் ஆகுது. என்னடா விட்டா ஓவரா பேசிட்டு இருக்கேன்னு செந்தில்கிட்ட கோவப்படுறாரு. கடைசியாக பழனி வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக செந்தில் அந்த இடத்துல இருந்து கூட்டு போயிடாரு. இப்போ பாண்டியன் தனியாக இருக்கும்போது யோசிச்சு பார்க்குறாரு, என்னதான் இருந்தாலும் மீனாட்ட அப்படி பேசினது தப்பு தான் சொல்லிட்டு பாண்டியனுக்கே தோணுது. அதனால மீனாவையும் ராஜியும் சமாதானம் பண்ணுறதுக்காக பாண்டியன் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எதையோ ஒன்று சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு போகிறாரு. வீட்டில் போய் அவங்கள்ட்ட ரொம்ப பாசமாக பேசுவார். இங்கே பருப்பா, நான் உங்களுக்கு அப்பா மாதிரிப்பா, நான் பேசினதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த குடும்பம் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பேசுவார். அவங்களை சமாதானம் பண்ணுறாரு. கடைசியாக மீனாவும் சமாதானம் ஆயிடுவாங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.